அடிப்படையாக அடிப்படையா நம்ம பார்த்தோம்னா, நம்ம எப்பவுமே திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம் மற்றும் பாவக காரகத்துவத்தை தெரிஞ்சுக்குங்கன்னு பல்வேறு வகையா நம்ம எப்பொழுதுமே வலியுறுத்துறது உண்டு. அது அடிப்படை ஜோதிடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆய்வு மாணவர்கள் வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப அதை தான் சொல்றோம். பட் இருந்தாலும் இது ஒரு விதத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையான அந்த காரகத்துவத்தை படிச்சு வச்சுக்கிறாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த காரகத்துவத்துடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை மேம்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சாலும் கூட அதை எங்க இணைப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. அதனால பெரும்பான்மையா நம்ம காரகத்துவத்தை படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இல்லைன்னா நம்ம போன வகுப்புல ஞாயிறு கூடல்ல நம்ம சொன்னது போல அதை வந்து ஆளும் கிரகத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப எளிமையான முறைகள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதை தக்க சமயத்தில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நம்ம 7ஆம் வீட்டை வச்சு திருமணத்தை சொல்றோம்னு சொல்லிட்டு திருமணம் பத்திரம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் அது சரியான முறையில இணைக்கணும். அந்த இணைப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அது இப்போ அந்த இணைப்பு அப்படின்னு நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த 7ஆம் வீடு திருமணத்துக்கானது அப்படிங்கிறது காரகத்துவம் மூலமாகத்தான் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்ப வரக்கூடிய வர்ண பத்தின தகவல்கள் சொல்லும் பொழுது அந்த 7ஆம் வீட்டுடைய உப நட்சத்திராதிபதியோ அவருடைய கூட நிற்கக்கூடிய கிரகங்கள் அது எந்த ராசியில உட்கார்ந்து இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குது, இதெல்லாம் இணைச்சு நம்ம சொல்லும் பொழுது அது முழுமையான பலன்களை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம சொன்னோம். இது நம்ம நாள்பட்டு பயன்பாட்டுக்குள்ள வரும் பொழுது குழந்தை பிறப்பு திருமணம்னு திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு உத்வேகமான பலனை ரொம்ப சிறப்பான பலனை நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு தெளிவா சொல்ல முடியாம தன்னிமையில தான் இருக்கிறோம். அப்ப இந்த 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் சொல்லக்கூடிய குழந்தை பிறப்பு திருமணம் தொழில் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்துடும். ஆனா ஒரு பலன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாவகத்துக்குமே பலன் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் அப்படிங்கறத நான் இங்க சொல்ல விரும்புறேன். உதாரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா லக்ன பாவத்தை வச்சு அவங்களுடைய குணாதிசயங்களை சொல்றது, 2வது வீட்டை வச்சு அவங்களுடைய வருமானத்தை பத்தி சொல்றது, அவங்களுடைய குடும்பத்துடைய சூழலை சொல்றது, இப்படின்னு ஒவ்வொரு பாவகத்துக்குமே நம்ம வந்து சொல்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கறதான் நான் இங்க விளக்க விரும்புறேன். அப்ப இந்த மாதிரி நம்ம பேசும் பொழுது நாம ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை ஜாதகம். அது இல்ல பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் கணிக்க சொல்றாங்க. நம்ம ஒரு வயசு முடிஞ்ச பிறகு கணிக்கிறோம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கணிச்சு கொடுக்குறோம். நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் போட்டாதான் சாஃப்ட்வேர்ல இருந்து ஜாதகம் வந்துருது. அப்ப பிறந்த நேரம் சரி பார்த்து கொடுக்குறோம். எப்படியோ அந்த ஜாதகத்தை போட்டோம். போட்டுட்டு அந்த குழந்தைக்கு பலன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழலை மனதில் வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு இப்ப என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தா 7ஆம் வீட்டை வச்சு திருமணத்தை சொல்றது, இல்ல சொத்து வாங்க வர சொல்றது, இல்லைன்னா தொழில் ஸ்தானத்தை பார்த்து பழகிருப்போம். இல்ல வந்து அதிகபட்சம் வந்து குழந்தை பிறப்ப சொல்றதுன்னா இப்ப இந்த ஜாதகமே குழந்தையோட ஜாதகம். அது 10 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்லும் பொழுது அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கிறவங்க முழுமையா ஜோதிடத்தை படிக்காம பரம்பரையா ஜோதிடம் பாக்குறவங்கன்னு இருக்காங்க பாருங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு ஒரு குழந்தை ஜாதகத்துக்கு பலன் சொல்றாங்கன்னா ஒரு 5 வயசு பையனோட ஜாதகம் இல்லைன்னா பிறந்த குழந்தையோட ஜாதகத்துக்கு பலன் சொல்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன பலன் சொல்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களும் அதே மாதிரிதான் பாரம்பரியமா படிக்கிறவங்களும் சரியா வந்து முழு பாவக பலன்களை சொல்லி பழகி இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குழந்தையுடைய மாமனுக்கு இப்படி ஆகும், இந்த குழந்தையுடைய பாட்டனாருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும், இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இது நடக்கும் அது நடக்கும்னு இந்த குழந்தையுடைய பலனை தவிர மிச்சவங்க எல்லாத்தோட பலனையும் சொல்லுவாங்க. அப்ப சில பேர்த்துக்கு வந்து நட்பலன்களை சொல்லும் பொழுது அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அப்படியே கடந்து போயிடுவாங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே போயிடுவாங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்க, உங்க குடும்பமே நடுத்தெருவுக்கு வரும், இப்படி எல்லாம் பலன் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைய வளர்க்கும் பொழுதோ இல்ல அந்த குழந்தைய பார்க்கும் பார்வையோ அந்த குடும்பத்தார்கிட்ட இருந்து ரொம்ப முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் இல்லையா? இப்ப இந்த குழந்தைக்கு உடம்பு நல்லா இருக்குமா, இந்த குழந்தைக்கு 10 வயசுக்குள்ள ஏதாவது உடம்பு சரியில்லாம வருமா, இல்ல இந்த குழந்தை வந்து நல்லா கல்வி படிக்குமா? அதுவும் 10 வயசுக்குள்ள ஒரு குழந்தை கல்வி படிக்கிறத பத்தி என்னத்தான் சொல்லிட முடியும் இல்லையா? ஒரு 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இப்ப நம்மளுடைய கல்வி தன்மை எப்படி இருக்குதுங்க? 5வது வரைக்கும் இல்ல 10வது 9வது வரைக்குமே ஆல் பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த குழந்தை ஃபெயில் ஆகும் இல்ல சரியா படிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்ப எனக்கு தெரிஞ்ச சில குழந்தைகளோட ஜாதகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4வது வீடு 11வது வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து அடிப்படை கல்வி இல்லைங்களா? அப்ப அந்த குழந்தையுடைய ஒரு 10 வயசு இல்லைன்னா 15 வயசு வரைக்கும் 4 11 வேலை செஞ்சுச்சுன்னா
அந்த குழந்தை நல்லா படிக்க போகுது. அதே வந்து எல்லா குழந்தைக்குமே 15 வயசு வரைக்கும் 4-11 வேலை செஞ்சுட்டு தான் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. அப்ப அது மாதிரி 4-11 செயல்படாத சில குழந்தைகள், 3-8 மட்டும் செயல்படக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ஜாதகத்துல வந்து அந்த குழந்தைக்கு 3-8 இருக்குது அப்படின்னா 4-11வது வீடுகளுக்கு எதிரான பாவகம் அது, அல்லது கல்வி ஸ்தானத்துக்கு எதிரான பாவகம் தான் 3-8. 8ங்கிறது தடை, 3ங்கிறது 4க்கு விரய பாவம். அப்ப இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தைக்கு கல்வி சரியா வராதுங்கிறது தான் ஜோதிடப்படி தன்மை. ஆனா அந்த குழந்தையுடைய நடைமுறை பார்த்தா அந்த குழந்தை அடுத்தடுத்த கிளாஸ்க்கு பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே ஆல் பாஸ்ங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. அது வந்து ஓப்பனா சொல்ல போனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் தான் அப்படி இருக்கிறாங்களான்னா அப்படி கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்லயும் அந்த மாதிரி செஞ்சிடறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பெற்றோரை கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு உங்க குழந்தை இன்னும் நல்லா படிக்கிறீங்க, டியூஷனுக்கு அனுப்புங்க, இல்ல நீங்களும் சொல்லித்தாங்க, இப்படி எல்லாம் வார்னிங் பண்ணிட்டு திருப்பி அந்த குழந்தை அடுத்த கிளாஸ் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த குழந்தைய ஒரு கிளாஸ்ல அப்படியே உட்கார வைக்கிறதோ, அந்த ஸ்கூலுக்கு அவப்பெயராகவோ, டீச்சர்ஸுக்கு அவப்பெயராகவோ வருங்கிறதுனால அப்படி செஞ்சிடறாங்க. அப்போ பிரைவேட்லயும் சரி, கவர்மெண்ட்லயும் சரி, அந்த குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த வகுப்புக்கு போகும்போது 3-8ங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த குழந்தை பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அப்ப இந்த குழந்தைக்கு உண்டான அடிப்படையான கல்வி எங்கேயாவது தடைப்படும், இந்த குழந்தை ஃபெயில் ஆயிரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, இது வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கட்டாய கல்வி முறையெல்லாம் வந்துட்டதுனால யாரும் வந்து படிப்பை நிறுத்திட்டு ஒரு ஹோட்டல்ல போய் வேலை செய்யறதோ, இல்ல படிப்பை நிறுத்திட்டு மெக்கானிக் ஷாப்ல போய் ஒர்க் பண்றதோ, இதெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் நடைமுறையில சாத்தியம் இல்லை. குழந்தை தொழிலாளர் உழைப்பு ஒழிப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டாய கல்வி முறைன்னு இருக்குது. பெற்றோர்களுக்கும் அவங்கள பணியில் அமர்த்துறவங்களுக்கு தான் பிரச்சனையாகும். அப்ப இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு 10 வயசுக்குள்ளப்பட்ட ஒரு ஜாதகத்தை நம்ம கையில எடுத்துட்டு அதுக்கு பலன் சொல்றதுக்கு முற்படும் பொழுது நம்மளுக்கு என்ன பலன் சொல்றதுன்னு தெரியாது. இப்படி சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கீங்களேன், ஒரு 4 வயசு பையன் ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க, என் பையனோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த 4 வயசு பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பையனுக்கு இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு இவனுக்கு 29வது வயசு ஆகும்போது இவனுக்கு திருமணம் நடக்கும், இவனுக்கு வந்து உயர்கல்வியில நல்லா படிப்பான், ஏன்னா 9ஆம் பாவம் நல்லா இருக்குது, உயர்கல்வியில நல்லா படிப்பான், அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து ஒரு 30-33 வயசுல ஒரு குழந்தை பிறக்கும், அது நல்லா இருக்கும், இப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதை கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த 4 வயசு பையன் ஜாதகத்தை நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா அவனுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு நடக்கிற பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதிகபட்சம் அந்த பையனுடைய ஜாதகத்துல 1-6 சம்மந்தப்படலைன்னா அவனுக்கு நோய் வராதுன்னு சொல்லியிருப்போம். அவ்வளவுதான் நம்ம அதிகபட்சம் சொல்ல போறோம். அப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சூழல்ல ஒரு குழந்தை ஜாதகத்தை கிடைச்சதுன்னா நீங்க என்ன பலன் சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா அப்படிங்கறத இந்த ஞாயிறு ஜோதிட கூடல்ல நான் விவாதிக்கணும்னு நான் நினைச்சேன். அப்ப இந்த அடிப்படையா நான் அவங்க சொல்லக்கூடிய இந்த சமாச்சாரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த கேள்வியை உங்க முன்னாடியே வைக்கிறேன், உங்ககிட்ட இருந்து சில பதில்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இது தொடரணும்னு நான் முடிவு செய்யறேன். இப்ப இந்த ஒரு 10 வயசுக்குள்ளப்பட்ட ஒரு பையனுடைய ஜாதகம், ஒரு குழந்தையுடைய ஜாதகம், ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஜாதகம் நம்ம கை கிடைக்குது. அப்ப அது அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்றாங்கன்னா நீங்க என்ன பலன் சொல்றதுக்கு முற்படுவீங்க, என்ன பலன்களை சொல்றதுங்கிறது ஒரு நடைமுறையா இருக்கலாம், அதாவது பிராக்டிக்கலா பலன் சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம். சோ உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா சொல்லுங்களேன். நமஸ்காரம். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. இப்ப நமக்கு அவங்களுக்கு 3-8 நம்ம காட்டுது அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள வெளியூர்ல ஹாஸ்டல்ல இல்ல தூரமா ஸ்கூல்ல போய் படிக்கிற மாதிரி நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம் சாமிஜி. நல்லதுங்க, நல்ல ஐடியா தான், அதை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பலன் சொல்லுவீங்க? சொல்லிட்டீங்க, ஜாதகத்தை பார்த்துட்டீங்க, அவர் உடம்பு எல்லாம் நல்லா இருக்குது, அவருக்கு 1-6 தொடர்புகள் எல்லாம் பெருசா இல்ல, 3-8 சம்பந்தம் இருந்துச்சு, அதனால ஹாஸ்டல்ல தங்கினா கல்வி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பலன் சொல்லுவீங்க? சுவாமிஜி, அவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இப்போ அவங்க வந்து பாட்டு படிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி விஷயங்களை தாராளமா சொல்லலாம். குட். வேற என்ன பலன்கள் சொல்லலாங்க அவங்களுக்கு? வேற யாராவது ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்லுங்களேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லலாம். சுவாமிஜி, இது நடைமுறையா கேட்கிற கேள்வி சுவாமிஜி. இப்போ இவங்க இப்போ ஒரு குழந்தை
பார்க்க போகும்போது அவங்களுக்கு வந்து சகோதரர்களோ சகோதரிகளோ வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கூட ஆஹ் கேட்பாங்க. நிச்சயம் கேட்கலாம். குட், இதுவும் நல்ல ஆப்ஷன் தான். அப்போ ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தையுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ஒரு 3 சமாச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. கல்வி பார்த்திருக்கிறோம். இது போல எக்ஸ்ட்ரா கேரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய விளையாட்டு அல்லது கலை சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு நாட்டியமோ சங்கீதமோ விளையாட்டுல ஈடுபாடோ இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். 3வது அவங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருக்குதான்னு பார்க்கலாம். இளைய சகோதர சகோதரிகள் வருவாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, வேற என்ன கேள்விகள் யாராவது சொல்ல முடியும்னா சொல்லுங்களேன். நமஸ்காரம். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. ஆயில் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஆயுள் எப்படி இருந்தாலும் அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்த உடனே பிறந்த நேரம் சரி பார்த்து ஆயுள தான் பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதனால அந்த ஆயுள் தீர்காயுள் ஜாதகம்னே கன்சிடர் பண்ணிக்கிங்களேன். சோ அப்ப வந்து நம்ம அத 10 வயசுக்கு உள்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது வேற என்ன அதுல இருந்து நம்ம அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும்? இதனாலதான் சாமி ஒரு சில பேர் வந்து 10 வயசுக்கு அப்புறம் தான் ஜாதகம் பார்க்கணும்னு ஒரு இதை வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுதான் நல்ல ஒரு டிஃபென்சிவ் டெக்னிக் இல்லையா? ரொம்ப சேஃப்டியா பிளே பண்றது. 11 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாலாரிஷ்டம் உங்களுடைய ஜாதகத்துல எதுவும் வேலை செய்யாது. அதனால நீங்க வந்து குழந்தையுடைய ஜாதகத்துல 11 வயசு வரைக்கும் பாலாரிஷ்டமா இருக்கிறதுனால பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஜாதகம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அப்படி ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா எங்க தகுடு எழுதுவாங்கிறத இடத்த சொல்லிட்டோம்னா அவங்களும் சந்தோஷமா போயிடும். அப்போ அந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஏதாவது சிவியரா நடந்தாலும் கூட அந்த பையன் ஜாதகத்துல அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க. பெற்றோருடைய கர்மா தான் ஒரு செயல்படுது. இந்த குழந்தை தனிச்சு இப்போ இயங்க முடியாது 11 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால பாரம்பரிய ஜோதிடர்கள் கிட்ட நம்ம ஜோதிடம் கத்துக்கணுமோ இல்லையோ, எப்படி வந்து இதெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது நல்லா கத்துக்கலாம். சாமி, இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கைங்கிறது வந்து இளமை பருவத்துல என்ன அஸ்திவாரம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் பின்பக்க வாழ்க்கை அமைய போகுது. அப்போ வந்து அந்த குழந்தையினுடைய திறமை என்ன அப்படிங்கிறத பார்த்து அவனோட பலம் பலவீனம் கழிச்சு அதை எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படிங்கறதுக்காக அட்வைஸ் பண்ணலாங்க. கரெக்டுங்க, நல்ல விஷயம் தான். சாமிஜி, இப்போ அவங்க பேர்ல வந்து சொத்து வாங்கலாங்களா, இல்ல அந்த அந்த குழந்தைக்கு பேர்ல இப்பவே நம்ம வந்து ஒரு சொத்தோ ஏதோ ஒண்ணு வாங்கி வைக்கலாங்களா அப்படின்னு கூட பார்ப்போம். இப்போ ஒரு தொழில் தொடங்க அதுதான், இது போறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன் இல்லை இல்லையா? அதை சுத்தி இருக்கக்கூடிய பலன். இது இப்படி பேச போய் தான் நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிடர் மாதிரி ஆயிட்டோம். என்னன்னா உங்க மாமாவுக்கு ஒத்து வராது, உங்க மாமாவுக்கு வந்து சிக்கல் வரும், அதுக்கப்புறம் உங்க பாட்டி உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுவாங்க அப்படிங்கும் போது இவர் ஜாதகத்தை விட்டு வெளியில போயிட்டோம் பாருங்க. ஆமா. இப்ப இந்த பையன் வந்து போய் ஒரு சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த பையனுடைய ஜாதக ரீதியை இந்த பையன் போய் சொத்தை தேர்ந்தெடுப்பானா, இல்ல போய் கையெழுத்து போட முடியுமானா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு போறாங்க, இந்த பையன் போய் விளையாடிட்டு இருக்க போறான் இல்லையா? அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இதை திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த அவுட் ஆஃப் த சர்க்கிள் தான் போறோம். நம்ம இந்த அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏதாவது சொல்ல முடியுமா நமக்கு? புரிஞ்சு அந்த பையன் வந்து விஐபியா வர வாய்ப்பு இருக்கான்றத பார்க்கலாம். நல்லதுங்க, இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து ப்ரெஷர் போட்டு குழந்தைகளை நிறைய ட்ரைனிங் எல்லாம் அனுப்பிச்சு இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டுறாங்க இல்லையா? சாமிஜி, இதோட பெட்டர் வந்து சாமிஜி அவங்களுக்கு ஐஐடி இல்ல நீட் அந்த மாதிரி கோச்சிங் அவங்களுக்கு வருமா வராதான்னு சொல்லி விட்டோம்னா அவங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுல 10 வயசுலயேவா? ஆமா சார், இப்பதான் அவன் 16ல ஆரம்பிச்சிருந்தாங்களே சாமிஜி நீட் ஐஐடி எல்லாமே. மெசேஜ்லயும் சம் திங்ஸ் போட்டிருக்காங்க சார், அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் அவங்க பேசிக்கலா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இதெல்லாம் பத்தி இருக்காங்க. குணாதிசயத்தை பத்தின அனலைசேஷன்ங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் செய்தல்ங்கிறது என்ன பண்ணலாம்னா குழந்தைகிட்ட இருந்து தள்ளி நில்லுங்கன்னு தான் சொல்ல முடியும். வேற எதுவும் அட்வைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்க அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. பேரண்ட்ஸ் போய் தான் அவங்களுடைய ஒரு அறிவை கொடுக்குறோம்னு சொல்லி அந்த குழந்தைகளை மழுங்கடிச்சிடுறதா நான் நினைக்கிறேன். ஓகே, குட். ஸோ இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான். நம்ம அதுல இருந்தே போவோம்.
நான் என்னுடைய விஷயம் என்னன்னா, ஒரு 10 வயசு குழந்தையோட ஜாதகம் வந்துச்சுன்னா பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. நம்ம கிட்ட வந்து கேட்கக்கூடிய பலன்களும் அது மாதிரிதான் இருக்கும். அவங்க குழந்தையினால பெற்றோருக்கு நல்லா இருக்குமா, குழந்தையினால வசதி வாய்ப்புகள் இருக்குமா, அதே மாதிரி குழந்தை மூலமா வந்து அவங்களுடைய பெற்றோர்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நல்லா இருக்கும். இதுதான் வந்து பெற்றோர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பட் நீங்க ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்துக்குள்ள நீங்க போய் அந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, அந்த அந்த உலகம் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோங்கிறத இப்போ என்னுடைய பாயிண்ட். அதனால இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மாணவர் கூட இப்போ ஒருத்தர் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான், அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா விளக்கினாருன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நான் அதை பாயிண்ட் எடுத்து விளக்குறேன். அதாவது சின்ன வயசுல செய்யக்கூடிய விஷயங்கள், அது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் அல்லது அது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் கூட அது தொடரலாம். இப்ப நம்ம ஊர்ல பழமொழி சொல்றாங்க இல்லையா, 5ல் விளையாதது 50ல் விளையாது அப்படின்னு சொல்லி. அப்ப இப்போ உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் பிற்காலத்துல அவங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு சாத்தியமா இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து திடீர்னு ஒரு இருட்டை பார்த்து பயந்துக்கிறான். அவனை வந்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து அவனை தனியா விட்டுடுறாங்க. அவனை பெருசா வந்து அவனை கேர் எடுத்துக்கிறது இல்ல. அந்த பையன் தனியா எங்க வேணாலும் போவான். திடீர்னு பார்த்தா ஒரு இருட்டை பார்த்து பயந்துட்டான் அப்படின்னா, அந்த சின்ன வயசுல அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பானது பிற்காலம் வரைக்கும் தொடர்றதுக்கான சாத்தியம் இருக்கு. அப்ப என்னைக்கெல்லாம் வந்து அவன் வயசானாலும் கூட அந்த இருட்டுங்கிறது அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல பயத்தை கொடுக்கலாம். இது ஒரு உதாரணமாக சொல்றேன். அது ஆண் குழந்தையாகவோ பெண் குழந்தையாகவோ இருந்தாலும் சின்ன வயதிலேயே இப்ப இருக்கக்கூடிய மீடியாஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பரவலா பேசுறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்துல எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான சைல்டு அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, இல்ல அவங்க வந்து சில விதங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, சில குழந்தைகள் வெளியில சொல்லும், சில குழந்தைகள்னால வெளியில சொல்ல முடியாது. ஆனா அது உள்ள அதனுடைய தாக்கம் இருக்கும். அப்ப பிற்காலத்துல வரும் பொழுது அது ஒரு பெரிய விதமான பயத்தையோ பிரச்சனையோ உண்டு பண்ணலாம். அதுவே அவங்களுக்கு வந்து நல்ல விதமா உருவாகி அவங்க வந்து அதுல இருந்து விட்டு வெளிப்பட்டு அந்த தைரியத்தை வரவழைச்சு, தைரியத்தை உருவாக்கி அதுல இருந்து விட்டு வெளியேறி நிறைய பேர்த்துக்கு அவங்க வந்து ஒரு பாலமாகவோ கைடன்ஸாகவோ இருக்க முடியும். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் என்ன ஆகலாம் அப்படின்னா, அப்படியே மனம் சுருங்கி போய் பயத்தின் உச்சத்துக்கு போய் வாழ்க்கையே அவங்களுக்கு வந்து சூன்யமாக மாறலாம். சோ இதெல்லாம் இந்த குழந்தைகள் 10 வயசுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப ஒரு 10 வயசுக்குள்ள ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அவங்களுடைய பிற்கால வாழ்க்கைய ஒரு விதத்துல டிஃபைன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பெற்றோர்கள்னாலயோ இல்ல அந்த சமூகத்தினாலேயோ அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நல்ல அனுபவங்கள் அல்லது தீய அனுபவங்கள் அந்த குழந்தைய வந்து மேம்பட்ட நிலையில வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம், அல்லது வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமா இருக்கலாம். அப்ப அந்த குழந்தை எப்படிப்பட்ட அனுபவத்தை உள்வாங்கும், அந்த குழந்தை எப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து செல்லும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்ப்போம். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல அனுபவங்கள் மூலமாக அந்த குழந்தை வளர்ந்திருக்குமா, அல்லது தீய அனுபவங்கள்னால் அந்த குழந்தை கட்டமைக்கப்பட்டிருக்குமா. அப்போ வந்து நம்ம ஏற்கனவே இந்த திரைப்பட பாடல்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி, சோ எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது வந்து நம்ம வளர்ப்பு சூழல்ங்கிறது தான் அந்த குழந்தையுடைய நன்மையை தீமையை முடிவு செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கும் பொழுது நல்ல நிலையில பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கான ஒரு தன்மைகளை சொல்ல வரேன். ஒரு குழந்தையோடைய பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப அந்த குழந்தையோட பிஹேவியர்ங்கிறது பழக்க வழக்கங்கள்ங்கிறது சில நேரங்கள்ல ஒரு அதோடைய கர்மாவனாலேயோ அல்லது அதோடைய பூர்வ ஜென்ம பலன்கள்னாலேயோ அல்லது அவங்க பெற்றோர்கள் அல்லது அவங்களுடைய பாட்டனார்கள் மூலமாகவோ வரலாம். அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்துட்டு அந்த 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 குழந்தையோட அனுபவத்தை அப்பவே திருத்தம் செய்யலைன்னா அந்த குழந்தை அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக ஒரு குழந்தைய நான் கவனிச்சு பார்க்கும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா குழந்தையும் ஒரு வகையான பிஹேவியர் இருக்குன்னா அந்த குழந்தை ஒரு வித்தியாசமான பிஹேவியர்ல இருக்கு. என்ன பிஹேவியர்ல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பூச்சிகளை எல்லாம் பார்த்தா பயப்படாம அந்த பூச்சிகளை எல்லாம் எடுத்து கைகள்ல வச்சு அது நசுக்கி நசுக்கி அதை வந்து கொன்னு கீழே போடுது. அதுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒரு 4-5 வயசு குழந்தை அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை செய்யும் போது எனக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமா தெரிஞ்சது. அவங்க பெற்றோர்கள் உணர்ற மாதிரியோ அதுல வந்து அதை திருத்துற மாதிரியோ இல்லை. அது புழுவை பார்த்தாலும் கசக்கி கீழே போடுது, பூச்சியை பார்த்தாலும் பயம் இல்லாம எடுத்து கசக்கி கீழே போடுது. அப்ப அதை வந்து பெற்றோர்கள் வந்து இது செய்யக்கூடாது, இது உன்னைய வந்து பூச்சிகள் கடிக்கலாம், உனக்கு பாதிப்பு வரலாம் அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி தெரியல. அவங்க அந்த குழந்தை ஏதோ ஒரு பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி சகஜமா உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அப்போ அந்த உயிர் மேல இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அந்த குழந்தைக்கு இல்லாம அந்த உயிரை வந்து நகரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் எடுத்து அதை உயிரற்ற தன்மைக்கு மாற்றக்கூடிய ஒரு அடிப்படையான மனநிலையில் இந்த குழந்தை இருக்கு. இதை கூர்ந்து கவனிச்சு பார்த்தா இந்த குழந்தை அப்படியே வளர்ந்து பெருசாகும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு எந்த விதத்திலயுமே அந்த குழந்தைக்கு ஒரு தயக்கம் இருக்காது. ஏன்னா சின்ன வயதுல இருந்து அது டெய்லி ரொட்டீனா பழகி இருக்கு. நகரக்கூடிய ஒரு பொருள் அப்படியே நசுக்கி கீழே போட்டு அது இயங்காம நிக்கிறத பார்த்து ஒரு ரசிக்குது அது. சோ இதை நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து மேலோட்டமா பார்த்தோம்னா இது குழந்தை தானே விளையாடுது பாவம் ஒன்றும் தெரியலன்னு சொல்லலாம். இதை அப்படியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து அந்த பூச்சியோடைய அளவு பெருசாகி பெருசாகி அது வந்து கோழியிலிருந்து ஆரம்பிச்சு பூனையிலிருந்து ஆரம்பிச்சு அது ஆடு மாடு வரைக்கும் தாண்டி அப்புறம் மனிதர் வரைக்கும் வந்து நிக்கலாம். அப்ப இதெல்லாம் தான் நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வத்துல இருக்குது. ஆனா பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைக்கு புத்தகமே வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை ஏதோ ஒரு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பேப்பர் எல்லாம் எடுத்து ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன ஒரு பொட்டலம் அடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாம் எடுத்து படிக்குது. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், அவங்க ஏதாவது ஒரு புத்தகங்களை வாங்கி கொடுத்து ஒரு சின்ன வீட்லயே கூட ஒரு ஒரு 20-30 புத்தகங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு லைப்ரரியை கூட அமைச்சு கொடுக்கலாம். ஆனா அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க அவங்க, இல்ல இல்ல இவனெல்லாம் வந்து புக்கு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்தா கெட்டு போயிடுவான், அதனால ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும், ஏபிசிடி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தையோடைய அறிவு அங்கேயே முடக்கப்படுது. அப்ப இந்த மாதிரி அந்த குழந்தையோடைய பிஹேவியரல் எப்படி இருக்கும், அதுக்கான கைடன்ஸ் என்னன்னு நம்ம கொடுக்கணும். ஏன்னா அது குழந்தையோடைய உலகம், குழந்தையுடைய பார்வையிலிருந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது வந்து நம்ம பெரிய சிக்கலான விஷயங்கள்லாம் இல்லை. ஏன்னா நீங்க பாக்குறது பிறப்பு ஜாதகம் தான். அப்ப இந்த பிறப்பு ஜாதகத்துல ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த குழந்தையுடைய ஜாதகம் ரொம்ப சிம்பிளாவே நீங்க டிசைட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறப்பு ஜாதகம்ங்கிறது அந்த குழந்தைக்கு உடனடியாக அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஒருத்தர் பிறந்த உடனே 10 வயசுக்குள்ள பாக்குறதுனால அந்த கிரகங்கள்லாம் ரொம்ப நேரடி தொடர்புல இருக்கும். ஏன்னா அவர் ஒரு 30-40 வயசு கழிச்சு இல்ல 50 வருஷம் கழிச்சு அந்த கிரகங்களை வச்சு பார்த்தாதான் சில நேரங்கள்ல தெளிவான பலன் சொல்ல முடியாது. அப்ப உடனடியா அந்த கிரகங்கள் அவருக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல வந்து நம்ம இந்த பிஹேவியரல் ஆட்டிடியூடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும், அந்த குழந்தையுடைய மனநிலைய இதே போல தொடர செய்யலாமா அல்லது மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது நமக்கும் சமூகத்துக்குமான ஒரு தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இது ஒரு வகையான சமூக பொறுப்புணர்வுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீங்க அதை பார்த்துட்டு சும்மா விட்டீங்கன்னா, அவங்க தாய் தந்தையர் பார்த்துட்டு சும்மா விட்டா அந்த குழந்தை எப்படிப்பட்ட நிலைக்கு எதிர்காலத்துல மாறுமோ அதுக்கு சமமான பொறுப்புணர்வு உங்களுக்கும் இருக்குது. நீங்களும் அதை வந்து பார்த்துட்டு சும்மா விட்டுட்டீங்க, அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சும்மா விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புல இருந்து நீங்க காக்கலைன்னா அது வந்து எந்த விதத்திலையும் ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரும்பான்மையான பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பையன் வந்து சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், அந்த பையன் ரொம்ப குறும்பு பண்றான், எப்ப பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு விதத்துல அடம் பிடிக்கிறான், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அப்ப ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நீ இப்ப பேசாம இருன்னு சொன்னாலும் அது ரொம்ப அதிகமா கத்தும், பேசும், அழுகும். அப்ப இந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கான வளர்ப்பு சூழல்ல அந்த குழந்தைகள் ஏன் செய்யுதுன்னு பெற்றோர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. குழந்தைகளை அடக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். தான் சொன்னதை கேட்கணும், ஏன்னா நான் தான் உன்னை பெற்றிருக்கிறேன், நான் தான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அதனால நான் சொல்றதை நீ கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிவி முன்னாடி உட்கார வச்சு அந்த குழந்தைய பார்க்க சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சகஜமா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அந்த டிவியில என்ன மாதிரியான வயலன்ஸ் அந்த குழந்தை பாக்குது, அந்த வயலன்ஸ்லயோ இல்ல வேற விஷயங்களையோ பெரியவங்க பார்க்கக்கூடிய சமாச்சாரங்களை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான ஒரு தன்மை போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தையுடைய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப சப்தமாகவே பேசுது. அந்த குழந்தை வந்து சாஃப்டாவே பேச மாட்டேங்குது, ரொம்ப ஹை பிச்சிலேயே பேசுது. பக்கத்துல நம்ம இருந்தாலும் கூட ரொம்ப பேசுது. அப்போ அவங்க பெற்றோர் என்ன நினைச்சிட்டாங்க, அதுக்கு காது கேட்காது போல் இருக்கு, அந்த குழந்தைக்கு காது மந்தமாயிட்டே வருது போல் இருக்கு அப்படின்னு போய் டாக்டர்கிட்ட எல்லாம் செக் பண்ணாங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் போய் செக் பண்ணாலும் அந்த குழந்தையோட காது நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா யார்கிட்ட பேசினாலும் அது ரொம்ப ஹை டோன்லயே பேசு. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாட்டி தாத்தா இருக்கக்கூடிய அறையிலேயே இருக்குது. அந்த பாட்டி தாத்தா இருக்கக்கூடிய அறையில ஒரு டெலிவிஷன் இருக்குது. அவங்க தாத்தா எப்பவுமே அந்த நியூஸ் சேனலை பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த நியூஸ் சேனல்ல இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 பேர் 4 பேர் அந்த நியூஸ் சேனல்ல அதிகமான சப்தத்தோடய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தாத்தா பாட்டி வாய் திறந்து யாருக்கிட்டையும் பேசுறதே இல்லை, ஏன்னா வயசானவங்க அப்படி சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா டிவியில இந்த டிபேட் ஷோ நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கிறாங்க.
அப்ப பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் இப்படித்தான் பேசுவாங்க போல் இருக்குங்கிற ஒரு மனநிலைக்குள்ள வந்து ஸ்கூல்ல இருந்து யார்கிட்ட போனாலும் அது வந்து அந்த நியூஸ் சேனல்ல எல்லாரும் பேசுற மாதிரியான கண்டிஷன்லயே பேசிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் எனக்கு வேடிக்கையா இருந்தது. ஆனா இது ஒரு விதத்துல ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. அப்ப இந்த குழந்தைகளுடைய ஒரு உலகத்தை அவங்க பார்வையிலிருந்து பார்த்து அவங்க கட்டமைக்கிற விஷயங்கள் சரியா இல்லையா, இது அவங்க இதே மாதிரி நடைமுறையில கொண்டு போகலாமா, இல்ல அவங்க வாழ்க்கையில அது மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கணுமா அப்படிங்கறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு இவ்வளவு நீண்ட ஒரு விளக்கத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த பிறப்பு ஜாதகத்துல வந்து முக்கியமான 3 பாவகங்கள் இருக்கு. அந்த முக்கியமான 3 பாவகங்கள் என்ன? 3, 5 மற்றும் 8. இந்த 3ஆம் பாவம்ங்கிறது தைரியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 8ஆம் பாவம் சொல்றது எதிர்பாராத நிகழ்வுகள், அவமானங்கள், மன ரீதியான பாதிப்புகள் இது குறிக்கிறது. அப்போ அந்த 3, 5, 8 பாவகங்கள் இருக்குது பாருங்க. இந்த 3, 5, 8 பாவகங்கள் வந்து ஒரு விதத்துல ஒரு குழந்தையுடைய அந்த அடிப்படையான வாழ்க்கை முறை காலகட்டத்துல தொடர்பு இருக்குதான்னு பார்க்கணும். இப்ப லக்னம் வந்து லக்னத்துடைய உபநட்சத்திராதிபதி ஏதோ ஒரு விதத்துல அதாவது லக்ன உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 1, 3, 5, 8 வீடுகளோட தொடர்பு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 1, 3, 5, 8 வீடுகளோட லக்னாதிபதி திருப்பி லக்னத்தோடய சம்மந்தப்படுறாரு, லக்னாதிபதி 3 கூட சம்மந்தப்படுறாரு, லக்னாதிபதி 5 கூட சம்மந்தப்படுறாரு, லக்னாதிபதி 8 கூட சம்மந்தப்படுறாரு அப்படிங்கிற இந்த 3 தன்மைகளை ஃபர்ஸ்ட் கணக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லக்னாதிபதி 12லயே சம்மந்தப்படுறாரு. அப்போ கடைசியா நான் 12 இதுல இணைச்சிருக்கேன். அப்ப இந்த 4 பாவங்கள் 1, 3, 5, 8, 12 இதுல லக்னத்தை விட்டுருங்க. 3, 5, 8, 12 இந்த 3, 5, 8, 12ஓட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை நீங்க பாக்குறீங்க. லக்ன உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திராதிபதி 3, 5, 8, 12 சம்பந்தம் இருக்கு, லக்னத்துக்கூடயும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தைக்கு சின்ன வயதுல ஏதாவது பாதிப்பு இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கறதான் நம்ம இங்க சொல்ல வரோம். அப்ப என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கலாம்? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். 3வது வீடு அப்படிங்கிறது உள் மனதை குறிக்குது. 5ஆம் பாவம் அப்படிங்கிறது வெளிப்புறமான மனதை குறிக்குது. 8ஆம் பாவம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அதிர்ச்சி அல்லது அவமானங்கள் அல்லது நெகட்டிவா வரக்கூடிய சில பிஹேவியரை காரணம். 12வது வீடு அப்படிங்கிறது அந்த குழந்தை வெளியில சொல்ல முடியாத ஒரு விஷயங்களை குறிக்குது அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 3, 5, 8, 12 போக பிற பாவகங்கள் தொடர்பு கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல இது கூட மிக்சடாக இருந்தா அந்த குழந்தையோட இன்டென்சிட்டி பாதிப்புகள் குறைவா இருக்கும். இப்ப 3 மட்டும்தான் சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை தைரியத்தை இழந்து நிற்கும். இப்ப லக்னம் அதுல 3ல சம்பந்தப்பட்டா நல்லது தானேன்னா, அந்த லக்னத்தின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திராதிபதி 3 சம்பந்தப்பட்டு 8 கூடயோ 12 கூடயோ சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா அந்த குழந்தை தைரியத்தை இழந்துரும். சின்ன வயசுலயே ஏதாவது ஏற்பட்ட ஒரு பெரிய பயத்தினால அந்த குழந்தை பெரியவங்கள் ஆகும் பொழுதும் கூட அந்த பயமான மனநிலை, ட்ரோமான்னு சொல்லுவாங்க, அல்லது நம்ம வந்து ஃபோபியாஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். 5ஆம் பாவம் சம்பந்தப்படும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கான தன்மைகள்ல வந்து 5ஆம் பாவம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும் கூட அந்த குழந்தையுடைய ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் சொல்லலாம். 4 பேர்த்துக்கிட்ட பேசுறது, பழகக்கூடிய விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதே போலதான் 8ஆம் வீடுங்கிறது அந்த குழந்தைக்கு ஏதாவது வெளியில சொல்ல முடியாத அதிர்ச்சிகளோ பாதிப்புகளோ இருக்கிறத விஷயங்கள் 12வது மறைவு ஸ்தானம் இல்லையா? அப்போ அது மாதிரி இருக்கு. அப்ப இதை நம்ம பார்த்த பிறகு அந்த குழந்தையுடைய பிறப்புல இருப்பு தசைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த இருப்பு தசா காலம் அப்படிங்கிறது நீண்டு இருக்கிற பட்சத்துல, உதாரணத்துக்கு அவர் பிறக்கும் போது ராகு தசையில பிறக்கிறாரு அந்த ஜாதகர். ராகு தசை 14 வயசு வரைக்கும் இருக்குது, ராகு தசை 9 வயசு வரைக்கும் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த இருப்பு தசை. அப்ப அந்த இருப்பு தசாநாதன் கிரகம் அது எந்த கிரகமா வேணாலும் இருக்கலாம். பிறக்கும் போதே 2 வயசு 3 வயசுக்குள்ளதான் தசாநாதன் இருக்கிறாருன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. பட் பிறப்பு தசாநாதன் இறப்பு அதாவது இருப்பு தசை பிறக்கும் பொழுது இருக்கிற இருப்பு தசை கொஞ்சம் நீண்ட கால அளவுல 5 வயசுக்கு மேல இருக்குது, ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த தசாநாதன் கிரகம் அது வந்து குறிகாட்டிகளாக வரக்கூடிய பாவகங்கள் 1, 3, 8, 12ல இருந்துச்சுன்னா
அவங்களுக்கு அந்த சின்ன வயதுல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? பெற்றோர்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிரமமான சூழல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்களை கொஞ்சம் அதிக கவனம் படுத்துங்க. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு உறுதுணையாக இருங்க. அவங்கள தனியா விடாதீங்க. அவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு ஓப்பனா ஏதாவது அவங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கறதையெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்ப இதுல கவனிச்சு பார்த்தோம்னா இத பிராக்டிக்கலாவும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாங்கிறதையும் நான் இப்பவே சேர்த்து சொல்லிடுறேன். அப்புறம் உங்க கேள்விகளுக்கு நான் வரேன். இப்ப 3வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம விளையாட்டு சார்ந்த விஷயங்களை இண்டிகேட் பண்ணும். ஒருத்தர் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடுறாருன்னா 3வது வீடு அப்படிங்கறத சொல்லலாம். அப்போ ஒருத்தருக்கு லக்ன உப நட்சத்திராதிபதி இந்திர நட்சத்திராதிபதி 3, 8, 12 சம்பந்தப்பட்டிருந்தா அந்த குழந்தை அந்த வயதுல தைரியத்தை இழக்கும்னு சொன்னேன். அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா அதிகமான விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் ஈடுபட வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட வைக்கிறது, ஏதாவது கோச்சிங் அனுப்புறது, அது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம். அதே மாதிரி 5ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு பேசிக்காவே தெரியும். அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்லி தந்து அல்லது அந்த குழந்தைக்கு யோக பயிற்சிகள், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஆன்மீக ரீதியான ஈடுபாடுகளை உண்டு பண்ணலாம். அப்ப அந்த 5ஆம் வீடுங்கிறது அவங்களுக்கு செயல்பட தொடங்கும். அதுல ஏற்படக்கூடிய கலங்கமான விஷயங்கள் அதுல இருந்து குறைக்கப்படும். அதே மாதிரி 8ஆம் வீடுங்கிறது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு குலதெய்வமே இல்லைன்னு திருப்பி நம்ம முதல்ல இருந்து சில பேர் டாபிக் ஆரம்பிப்பாங்க. அப்ப அதையெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைக்கு 8வது வீடு சொல்லக்கூடியது, நான் பெற்றோரா இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் இல்ல தாயார் எந்த எந்த தெய்வத்தை வழிபடுறாங்களோ தற்காலிகமா அதை ஒரு வழிபாட்டு முறைக்குள்ள அவங்களை கொண்டு வரலாம். அல்லது என்னுடைய தாத்தா, உன்னுடைய தாத்தா இவங்க இந்த சாமியை தான் கும்பிட்டாரு, நீ போய் இந்த சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். அப்ப இது மாதிரியான குலதெய்வ வழிபாடு அல்லது குடும்பத்தார் வழிபட்ட வழிபாடுகளை செய்யறது. அதே மாதிரி 12வது வீடு, இந்த 12வது வீடுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பெக்குலியரான வீடு. அதாவது உடல் உறுப்புகளை இழத்தல், மறைவு ஸ்தானம், ஆஸ்பத்திரி, உறக்கமற்ற தன்மை, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் காட்டுது. வெளிநாட்டுக்கு பயணங்கள். அப்போ ஒரு குழந்தைய வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட முடியுமான்னா ஆல்ரெடி அந்த குழந்தை 12வது வீடு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அது அதிகமான பாதிப்பு உண்டு பண்ணும். அப்ப அந்த குழந்தைய கவனிச்சு பாத்தீங்கன்னா உறுப்புகளை இழத்தல் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கும்போது நம்ம கலாச்சாரத்துல மொட்டை அடிக்கிறது ஒரு பழக்கம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பெரும்பான்மையா நம்ம எல்லாத்துக்கும் வழிபாட்டு முறையில எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கோம் டிஃபால்ட்டா. பட் ஏதோ ஒரு விதத்துல அந்த குழந்தைக்கு தலைமுடியை அகற்றக்கூடிய மொட்டை அடித்தல் 10 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு அடிக்கடி அந்த மாதிரியான மொட்டை அடிக்கக்கூடிய தன்மை வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த 12வது வீடுங்கிறது என்ன ஆயிடும்னா பேசிக்கலா செயல்பட ஆரம்பிச்சு. அப்ப இந்த மாதிரி அந்த குழந்தைகளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை உள்ள எடுத்துக்கிட்டு அதை 1, 3, 8, 5, 8, 12 சம்பந்தப்படாம இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா அது ரொம்ப நன்மையை காமிக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச விஷயங்கள். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதுன்னா சொல்லுங்க, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சுவாமிஜி, இந்த பாவகங்கள் எல்லாமே தொடர்பு பண்ணி வரணுமா இல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருந்தா அதுக்கு உண்டான விளைவு இருக்கும். 1, 3, 8, 12 எல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமா இருக்கும். டிகிரி லெவல்ல அது ரொம்ப ஹையா இருக்கும். அப்போ ஒரு குழந்தை அதிகமான பாதிப்பு உட்பட்ட ஒரு குழந்தையா இருக்குது. அப்ப அந்த குழந்தை இதுல பாத்தீங்கன்னா 3, 8ன்னு ஒரு வீடு சொல்றேன் பாருங்க. அப்ப இந்த 3, 8ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா 4, 9க்கு விரைய பாவமா. ஆமா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை தாய் தந்தையர்கிட்ட இருந்து விலகிடும். அது மன அளவுல இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த 3, 8 சம்பந்தப்படக்கூடிய காலகட்டங்கள் வரும்போது அந்த தாய் தந்தையர் ஏதோ ஒரு விதத்துல இல்ல அந்த குழந்தைய ஏதாவது ஆர்பனேஜ் மாதிரியோ இல்ல தாத்தா பாட்டி கிட்ட வளர்ற மாதிரியான சூழல் வரலாம். அப்ப அந்த குழந்தைக்கு மனநிலையில ஒரு விதமான பாதிப்புகள் இருக்கும் இல்லையா, பெற்றோர்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுனால. அப்ப அதையெல்லாம் இந்த குழந்தைக்கு நம்ம ரிஸ்டோர் பண்ணணும். அதுல ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்ப சில பேர் எல்லாம் இப்ப சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, டைவர்ஸ் ஆகி தாய் கூடயோ இல்ல தந்தை கூடயோ மட்டும் வளரக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு 8 மட்டும் வேலை செய்யும், 3 வேலை செய்யாது. ஏன்னா தாய் கூட இருப்பாங்க. சோ இது மாதிரி நம்ம அதை கவனிச்சு பார்த்துதான் கைட் பண்ணணும். ஆனா இந்த பாவகங்கள் வேலை செஞ்சா அதுக்கு உண்டான ரிசல்ட் இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்க.
நல்லது. இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி பதில நான் கேட்கும் போல சொல்லியிருந்தாங்க குழந்தையுடைய ஜாதகத்தில் பார்த்து விளையாட்டு சொல்லலாம்னு. சோ இது ஒரு நல்ல டாபிக் தான். இன்னைக்கு அதை பத்தியும் ஒரு சின்னதா சொல்லிடுறேன். இதுக்காக இன்னொரு ஞாயிறு ஜோதிட கூடல நம்ம பயன்படுத்தணும்னு இல்லை. ஒரு குழந்தையோட ஜாதகத்தை பார்த்து எக்ஸ்ட்ரா கேரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் கைட் பண்ணி விடுங்க. அது வந்து அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். இப்ப இருக்கிற காலத்துல நம்மளுடைய ஜெனரேஷன்ல இருந்த மாதிரி கிடையாது. படிக்க சொன்னோம்னா படிப்பு மட்டும்தான் சொல்லி நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு இசையோ விளையாட்டோ நம்ம வந்து ஈடுபடலை. இப்ப இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு கிளம்பி போய் ஏதோ ஒரு கோச்சிங்க்கு போறாங்க, அதுக்கப்புறம் டியூஷன் போறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி ஸ்கூலுக்கு போறாங்க, அப்புறம் ஈவினிங் திரும்பி வந்து மியூசிக் கிளாஸ் போறாங்க, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் போறாங்கன்னு நம்மளுக்கு தலையை சுத்திடுது அந்த குழந்தைகளுடைய டே டு டே லைஃபை பார்க்கும்போது. பட் இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ஜாதகம், ஒரு குழந்தையோட ஜாதகம் கிடைச்சதுன்னா வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சிகள் செய்யுங்க. எப்பாவது வந்து 3ஆம் வீட்டின் உப நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 1, 3, 11 சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு குழந்தைக்கு விளையாட்டுல ஈடுபாடு இருக்கும். ஏன்னா 3வது வீடுங்கிறது விளையாட்டு. 3ஆம் வீட்டின் உபநட்சத்திர நின்ற நட்சத்திராதிபதி 1, 3, 11 இருந்தா அந்த குழந்தைக்கு விளையாட்டுல ஆர்வம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது 5ஓட சம்பந்தப்பட்டா அந்த குழந்தை நல்ல பிளேயரா இருந்து சின்ன வயசுலயே நல்ல ஒரு பப்ளிசிட்டிக்கு வரக்கூடிய குழந்தையா இருந்துச்சுன்னா அது வந்து 5 மற்றும் 10வது வீடு சம்பந்தப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா ஒரு குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பெற்றோர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பாலு, இல்ல எங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு அவங்க தந்தையார் என்ன பண்ணுவார், அவருடைய ஆசையை கொண்டு போய் குழந்தையில திணிச்சு காலையில அந்த குழந்தைய 4 மணிக்கு கிளம்பி கொண்டு போய் கோச்சிங்ல விட்டுருவாரு. அந்த குழந்தைக்கு அதுல ஈடுபாடே இருக்காது. அப்போ 3ஆம் வீட்டின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திராதிபதி 1, 3, 11 சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஒரு குழந்தைக்கு விளையாட்டுல ஆர்வம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதைத்தான் நீங்க அந்த காரகத்துவத்தை இணைக்கக்கூடியதை பத்தி நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். இணைக்கும் பொழுது நீங்க அதை வந்து ரொம்ப அருமையா இதுல பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்க முடியும். 3ஆம் வீட்டின் உபநட்சத்திராதிபதி வந்து என்ன கிரகம்னு பார்த்து அது எந்த ராசியில் இருக்கு, என்ன பாவகத்தில் இருக்குதுங்கிறத பொறுத்து அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்கள தேர்ந்தெடுத்து சொல்லலாம். அந்த குழந்தைக்கு அதுக்கு உண்டான தன்மைகள் நல்லா வரும். ஒரு உதாரணத்துக்காக அது ரெட்டப்பட ராசிகள்ல சம்மந்தப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசி காரகத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப 2 பேர் விளையாடக்கூடிய விளையாட்டு செஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ், இது மாதிரியான 2 பேர் விளையாடக்கூடிய விளையாட்டை அந்த குழந்தைக்கு வந்து என்கரேஜ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 4 கால் ராசி சம்மந்தப்படுது அப்படின்னா நம்ம வந்து பேசிக்கலி ஒரு கேரம் போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பில்லியர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எல்லா இடத்துலயும் துளைகள் இருக்கும். அது மாதிரி 4 பேர் இருக்கக்கூடிய சமாச்சாரங்களை அவங்க வந்து விளையாடுவாங்க. இல்ல ஷட்டில் காக் மாதிரி விளையாடும் போது பாத்தீங்கன்னா டபுள்ஸ் விளையாடுவாங்க. அப்ப 4 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். அப்ப அந்த மாதிரி 4 தன்மை கொண்டதாக அதை நம்ம சொல்ல முடியும். பலகால் ராசி சம்பந்தப்பட்ட அவங்க இந்த மாதிரி ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி இது மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க விளையாடுறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற சொல்லலாம். அது போக கிரக காரகத்துவங்களுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா அதை இன்னும் தெளிவுபடுத்தலாம். சோ இந்த புதன்கிற கிரகம் ஹாக்கியை குறிக்குது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஹாக்கி பேட் வச்சுதான் எல்லாருமே பிளே பண்ணுவாங்க. எல்லார் கையிலயும் ஒரு பேட் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஹாக்கி பேட் அது வளைந்த தன்மையோட அம்பு வடிவத்துல இருக்கும். அது புதன் குறிக்குது. இதே சனியா இருந்ததுன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க. செவ்வாயா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் உடல் திறனுக்காக விளையாடுறது. அதுலயே வந்து அந்த புதன்கிற கிரகம் சனியோட சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னா சனிங்கிறது குளிர்ச்சியான கிரகம். அது வந்து ஐஸ் ஹாக்கியா விளையாடுவாங்க. இப்படி நம்ம விவரிச்சுக்கிட்டே போகலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா சரஸ்திர உபயராசிகள் அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒருத்தங்க வந்து புதன் சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த புதனுடைய தன்மைகள்ல அது சரஸ்திர உபயராசியில இருந்து அதுக்கேற்ற விளையாட்டு அவங்க விளையாடுவாங்க. ஏன்னா டென்னிஸ்ன்னு நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர் விளையாடுற விளையாட்டு தான். அது டேபிள் டென்னிஸா இருந்ததுன்னா அது ஸ்திர ராசியா இருக்கும். ஏன்னா சின்ன இடத்துல விளையாடுறது. முழுமையான டென்னிஸா இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரராசியாக இருக்கும். அப்படின்னு நீங்க உங்களுக்கு அந்த கேம்ஸ் இன்னும் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க அந்த காரகத்துவத்தை நல்லா இணைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல என்னென்ன விளையாட்டு விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க. அப்ப என்ன மாதிரியான கோச்சிங் அனுப்பலாங்கிறது நம்ம ஊர்ல இருக்கிற விளையாட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன கிரகங்கள் அங்க கட்டமைப்புல வரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு பலன் சொல்றது உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதே போலதான் 5ஆம் வீட்டை வச்சு அந்த என்ன மாதிரியான மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல உங்களுக்கு வந்து சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நீச்சலுக்கு போவாங்க. நீர் ராசி சம்பந்தப்பட்ட அது நீச்சல்னு சொல்லலாம். சூரியன் சம்பந்தப்பட்டு சரராசி சம்பந்தப்படும் போது அந்த குழந்தைகள் வந்து ஸ்கேட்டிங் போவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேட்டிங்கிறது உங்களுக்கு வந்து சூரியன் குறிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. அது வந்து சூரியன் வந்து சரராசி சம்பந்தப்படணும். சரம் அப்படிங்கிறது நகரக்கூடிய ராசி இல்லையா? அது இருந்ததுன்னா அந்த ஸ்கேட்டிங் உண்டான தன்மைகள் அவங்களுக்கு இருக்கும். சூரியன்கிறதுனால அவங்களுக்கு தேக பலமும் அந்த அட்வென்ச்சரஸான ஒரு செயல்பாடுகளும் அந்த வீரத்தன்மையும் சூரியனும் செவ்வாயும் தான் கொடுப்பாங்க. ஒரு கிரகம் வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு விளையாடணும் அப்படின்னாலே சூரியன் செவ்வாய் தொடர்பு இருக்குது.
அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம இதுல விளக்கிக்கிட்டே போக முடியும். இது மாதிரி நீங்க நடைமுறையில நம்ம ஊர்ல என்னென்ன மாதிரியான கோச்சிங்க்கு அனுப்புவாங்க, என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதை நீங்க ஒரு ஜாதகத்தை நீங்க பிறப்பு ஜாதகம் கணிக்கும் போதே அது கூட சேர்த்து இதை எழுதி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது சொல்லலாம். நானும் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறேன். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகங்கள்லாம் நான் வந்து மேனுவலா தான் கணிக்கணும். கம்ப்யூட்டர்லாம் இப்ப கிடையாது. அப்ப மேனுவலா கணிக்கும் போது நான் பின்னாடி எழுதி கொடுப்பேன். இன்னென்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க, இன்னென்ன இசை கருவிகள் இசைப்பாங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த குழந்தைகள்லாம் இப்ப வளர்ந்து பெருசாகி இப்ப திருமணம் காலகட்டத்துக்கு வந்து நிக்கிறாங்க 25 வயசு 26 வயசுல. அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, அது மாதிரிதான் நான் இதெல்லாம் படிச்சேன், இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நான் விளையாண்டேன், அப்ப திருமணத்தையும் நீங்க கரெக்டா சொல்லுவீங்கன்னு நினைச்சு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்மளையும் மீறி நம்ம மேலேயே நமக்கு ஒரு பெருமை வருது இல்லையா, நம்மளும் ஜோதிடத்துல ஏதோ ஒரு கைடன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. அப்ப இந்த காரகத்துவத்தை நல்லா பயன்படுத்தும் பொழுது ஒரு சிறந்த வழிகாட்டுதலை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன்.